அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். உங்கள் அனைவரையும் ஜியோ கிரீன் யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னுமே நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாட்டி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். அப்போ தான் நாங்கள் எக்ஸாம் ரிலேட்டடாக போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கப்பெறும். அவற்றை உங்கள் நண்பர்களுடன் பகிர்வதன் மூலமாக நீங்களும் பயனடைந்து கொள்ள முடியும். இந்த வீடியோ பிள்ளைகள் மிகவும் ஒரு சிறிய வீடியோ. இது எந்த ஒரு பாட விளக்கமும் நாங்கள் இதில் பார்க்கல. மாறாக நீங்கள் நிறைய நாளாக கேட்டுக்கொண்டிருந்த நீங்கள் எம்சிக்யூ டிப்ஸ் நிறைய போட்டிருக்கிறேன். பாஸ்ட் பேப்பரை பேஸ் பண்ண சில டிப்ஸ் போட்டிருக்கிறேன். எப்படி படிக்கிறது என்று நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸுகள் போட்டிருக்கிறேன். ஸ்பெஷலாக அதில் ஜியோகிராஃபியை எப்படி படிக்கிறது என்றும் நான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கிறேன். ஆனால் இவ்வளவு காலமாக உங்களோட ஜியோகிராஃபியில் வினாத்தாள் 2 அதில் கேட்கப்பட்டிருக்கிற வினாக்களுக்கு நீங்கள் எவ்வாறு இலகுவாகவும் தெளிவாகவும் விடையளிக்க வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் இன்னும் பார்க்கல. அதை போய்ட்டு தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். எனவே இது ஒரு மிகவும் ஒரு சிறிய வீடியோவாக காணப்படுறதால இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி சொன்னால் லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. அதில் பிள்ளைகள் நாங்கள் முதலாவதாக பார்க்க இருக்கிறது, நீங்கள் வினாத்தாள் 2ல் உங்களோட வினாக்களை தெரிவு செய்யக்க உங்களுக்கு இயலுமான வினாக்கள், உங்களால் என்னென்ன வினாக்களை எழுதுறதுக்கு இயலுமாக இருக்குதோ அதை நீங்கள் தெரிவு செய்யுங்க. அடுத்ததாக பிள்ளைகள் அதில் பாருங்கள், சில சாய்ஸுகள் கேட்கப்பட்டிருக்கும். எனவே அந்த தலைப்பை உரிய முறையில் வாசியுங்க. உரிய முறையில் வாசித்தா பிறகு இன்ஸ்ட்ரக்ஷன் அறிவுறுத்தல்களை உரிய முறையில் வாசித்தா பிறகு உங்களோட வினாக்களுக்கு நீங்கள் உள்நுழைய முடியும். அடுத்தது பிள்ளைகள் நாங்கள் 2வது விஷயம் பார்ப்போம். வினாக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர், அதாவது உங்களுக்கு ஒவ்வொரு பெரிய ஸ்ட்ரக்சர்லையும் குட்டி குட்டி வினாக்கள் 4 வினாவாவது அதில் உபபிரிவாக கேட்டிருப்பாங்க. இது பாடத்தை பொறுத்த பிள்ளைகள் மாறும், சரிதானே? எனவே உங்களோட ஜியோகிராஃபி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய கேள்வியிலையும் குறைஞ்சது 4 கேள்வியாவது அதில் உபக்கூறுகளாக காணப்படுகிறது. அதில் எல்லாத்தையும் முதல்ல தெளிவாக வாசிங்க. வாசிச்சுட்டு உங்களுக்கு அந்த கேள்விக்கு ஃபுல்லாக தெரியும் என்று சொல்லி சொன்னால் அதுக்கு பிறகு எழுதுறதுக்கு போங்க. அதுலேயும் பிள்ளைகள் இன்னொரு குட்டி டிப்ஸ் ஒன்று இருக்குது. என்னென்னா, முதல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எடுத்துடனேயே பெரிய விளக்க கேள்வி வராது. முதலாவதாக 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் 5 6 7 இப்படித்தான் படிப்படியாகத்தான் அந்த மார்க்ஸ் கூடிக்கொண்டு போகும். எனவே சிலாக்கள் என்ன யோசிக்கணும்னு சொல்லி சொன்னால் அந்த 2 மார்க்ஸ் கேள்விக்கு தெரியாட்டி அதை அப்படியே விடுறது, வேறு சாய்ஸுகளில் போயிருந்து கஷ்டப்படுறது. 2 மார்க்ஸுக்கு தெரியாட்டியும் ஒரு வேளை உங்களுக்கு தெரியாமல் வந்தாலும் பிரச்சனை இல்லை. அங்கால 6 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் கேள்விகளுக்கு வரைக்க பயப்படாமல் செய்யுங்க. ஏனென்றால் 2 மார்க்ஸை இழக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் 6 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் அப்படி பெரிய மார்க்ஸ்கள் இழந்தீங்கன்னா அது அநியாயம். அதால் நீங்கள் குட்டி கேள்விக்கு ஒரு வேளை தெரியாட்டியும் பெரிய பெரிய விளக்க கேள்விகள் உங்களுக்கு இயலுமாக இருந்தால் அந்த செக்ஷனை நீங்கள் பயப்படாமல் எடுக்கலாம். ரெண்டாலும் கூட உங்களுக்கு 20 மார்க்ஸ் கேள்வி தெரியாட்டி தான் நீங்கள் அந்த ஆப்ஷனுக்கு போங்க. அடுத்தது பிள்ளைகள் மிக மிக ஒரு முக்கியமான விடயம், உங்களோட கேள்வி பேப்பரில் ஒன்று கேட்டிருப்பாங்க. ஆனால் அதை விட்டு நீங்கள் இலகுவாக தொடுற மூக்கு அப்படி இப்படி சுற்றி வளைச்சு தொடுற மாதிரியும் இலகுவாக ஒரு அடைகிற பாதையை வேறு வேறு உபபாதைகளால் போய் நீங்கள் அடைகிற மாதிரியும் சுற்றி வளைச்சு அந்த விடைகளை எழுத வேண்டாம். இன்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்குதா, ஓகே, அந்த கேள்விக்கான விடைகளை நீங்கள் தெளிவாக அந்த டைமுக்குள்ளே இதில் டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது மிக மிக முக்கியம். உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த நேரத்துக்குள்ள உங்களுக்கு ஜியோகிராஃபியை பொறுத்தவரையில் 3 மணித்தியாலமும் மேலதிகமாக உங்களுக்கு 10 நிமிடமும் வாசிப்புக்காக தர்றாங்க. அப்போ அந்த டைமுக்குள்ளே உங்களால் எழுதுகிற ஏழுமாக இருக்கிறது எவ்வளவோ அதை மட்டும் நீங்கள் அதில் செய்யுங்க. அடுத்தது பிள்ளைகள் நீங்கள் உதாரணத்துக்கு சில பிரச்சனைகளை இதில் சொல்ல போனால் சமூக பொருளாதார சூழலியல் பிரச்சனைகள் இப்படியெல்லாம் கேள்வி வரும். அப்போ கேள்வி வரைக்க என்ன கேட்டகரியில் அவங்க கேட்கணும் என்று பாருங்கள். சமூக காரணிகள்ண்டா தனியாக சமூக காரணிகள் மட்டும், பொருளாதார காரணிகள்ண்டா பொருளாதார காரணிகள் மட்டும், சூழலியல் காரணிகள்ண்டா பிள்ளைகள் சூழலியல் காரணிகள் மட்டும். ஒருவேளை சமூக பொருளாதார என்று கேட்டால் சமூக பொருளாதார காரணிகளை சேர்த்து அந்த வகையில் உங்களோட விடைகளை நீங்கள் சிறப்பாக எழுத முடியும். அடுத்தது பிள்ளைகள் நாங்கள் பார்ப்போம், நிறைய பேருக்கு பெரிய பெரிய ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்கிற ஒரு விஷயம், தாக்கங்கள் என்றா என்ன, அனுகூலங்கள் என்றா என்ன, பிரதிகூலங்கள் என்றா என்ன
இழிவளவாக்குதல் என்றா என்ன, பிரச்சனைகள் என்றா என்ன, விளைவுகள் என்றா என்ன, இதிலேயே பிள்ளைகள் நிறைய பேருக்கு பெரிய பெரிய குழப்பங்கள் வந்து காணப்படுவதை அவதானிக்க முடியுது. தாக்கங்கள்ன்றது பிள்ளைகள் சாதகமான விடயமும் பெறும், பாதகமான விடயமும் பெறும். அதாவது ப்ளஸ்ஸும் பெறும், மைனஸும் பெறும். சாதகமான விடயம் என்று சொல்லி சொன்னால் நன்மைகள், அனுகூலங்கள், சாதகமான விடயங்கள் இதெல்லாமே உண்டு. தீமைகள், பாதகமான விடயங்கள் எல்லாம் பிள்ளைகள் ஒன்றாக காணப்படுகிறது. பிரச்சனைகள் என்று பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் மைனஸான பாயிண்ட்ஸுகள், என்ன மாதிரியான பிரச்சனைகள், அதாவது என்ன மாதிரியான தீமைகள் காணப்படுகிறது என்றது. விளைவுகளும் பிள்ளைகள் சாதகமான விளைவுகளும் காணப்படுகிறது, பாதகமான விளைவுகளும் காணப்படுகிறது. இழிவளவாக்குறன்னு சொல்லி சொன்னால் குறைக்கிறது, அவற்றை கட்டுப்படுத்துகின்ற நடவடிக்கைகள், நுட்ப முறைகள், உபாய முறைகளாக வந்து காணப்படுகின்றன. இப்படி குட்டி குட்டி வேர்ட்ஸுகளை வந்து சில சில சொற்பிரயோகங்களை மாற்றினோன்னு நீங்கள் வந்து பயப்படுறீங்க, பெரிய பெரிய ஏதாவது இருக்குமோண்டு பயப்படுறீங்க. அப்படியெல்லாம் இல்லை, இலகுவாகத்தான் அது கேட்கப்படும். தயவு செய்து வினாக்களை வாசிச்சுட்டு உங்களோட விடைகளை வந்து நீங்கள் தெளிவாக எழுதுறதுக்கு போங்க. அடுத்தது பிள்ளைகள் நீங்கள் பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கொண்டு அதில் வந்து உபபிரிவுகள் காணப்படும். உபபிரிவுகளில் உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே விட தெரியுமா என்றதை பாருங்கள். அடுத்தது வந்து எல்லா உபபிரிவுகளுக்கும் உரிய முறையில் நீங்கள் வந்து இலக்கம் இட்டிருக்கிறீங்களா, அதாவது அந்த ஒரு வினாட பெரிய இலக்கமும் இட வேண்டும், உபபிரிவுகளுடைய இலக்கமும் சரியாக இட்டிருக்கிறீங்களான்னு பாருங்கள். இப்போ 2வது போட்டுட்டு சிலாக்கள் 3வதுக்கான விடையை எழுதுவீங்க, 3வது போட்டுட்டு சிலாக்கள் 4வதுக்கான விடையை எழுதுவீங்க. அப்போ வந்து இது திருத்திராக்களுக்கு வந்து பெரிய ஒரு குழப்பமான ஒரு நிலையை வந்து ஏற்படுத்தும். எனவே மிகவும் தெளிவாக இலக்கங்கள் எல்லாம் நீங்கள் போட்டிருக்கிறீங்களா என்றதை வந்து பாருங்கள். அடுத்த மிகவும் முக்கியமான விஷயம் பிள்ளைகள், உங்களுக்கு வந்து எத்தனை புள்ளிகள் கேட்கப்பட்டிருக்குதோ அத்தனை புள்ளிகளுக்கு வந்து நீங்கள் விடை எழுதுங்க. 2 மார்க்ஸுக்கு கேட்டால் அதுக்கு வந்து பெரிய பெரிய விளக்கம் தேவையில்லை. அதே இது உங்களுக்கு 6 மார்க்ஸுக்கு, 8 மார்க்ஸுக்கு, அடுத்தது வந்து 7 மார்க்ஸுக்கு அப்படி கேட்க கட்டாயமாக வந்து அதுக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கான விளக்கங்களை வந்து நீங்கள் எழுத வேண்டும். சிலதில் வந்து விளக்கு கண்டு தந்திருப்பாங்க, சிலதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆராய்கண்டு தந்திருப்பாங்க, சிலதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில 3 மார்க்ஸ் கேள்விகளில் பார்த்தீங்கன்னா குறிப்பிடுகண்டா பிள்ளைகள் விளக்கங்கள் அங்கே வந்து தேவையில்லை. எனவே உங்களோட புள்ளிகளை பாருங்கள். வினாவை வந்து ஆரம்பத்தில் மட்டும் வாசித்தா காணாது, இறுதி வரைக்கும் வந்து உரிய முறையில் வாசிச்சுட்டு விட எழுதுறதுக்கு போங்க. அடுத்தது பிள்ளைகள் நீங்கள் பாருங்கள், மிகவும் முக்கியமான இன்னொன்று இந்த புனையா வரைபடங்கள் செக்ஷன். சில வினாக்களில் வந்து இந்த ஜியோகிராஃபியை பொறுத்தவரையில் புனையா வரைபடங்களை குறிப்பிட சொல்லி கேட்டிருப்பின. இன்னும் சில வினாக்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உதாரணங்கள், அண்மை கால தரவுகளை வந்து உள்ளடக்க சொல்லி கேட்டிருப்பின. இந்த புனையா வரைபடங்கள் பிள்ளைகள் ஒரு மாதிரி வரைபடம். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் மண்ணின் குறுக்குவெட்டு முகம் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் படையமைப்புகளை கொண்ட ஒரு மாதிரி வரைபடம் தான் இந்த புனையா வரைபடம் என்று அழைக்கப்படுகிறது. என்ன உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ நகராக்கம் தொடர்பான அண்மைக்கால தரவுகள் அண்டைக்க இப்போ வரைக்கும் என்ன நடந்து கொண்டிருக்குது, அதால் நீங்கள் வந்து ஆதி காலத்தில் நடந்த தகவல்களை இதில் வந்து உள்ளடக்க தேவையில்லை. அண்மை காலமாக எவ்வாறான தரவுகள் வந்து இதில் காணப்படுகிறது என்பதை வந்து நீங்கள் உள்ளடக்கி உங்களோட விடைகளை வந்து கூறுறதுக்கு இயலும். அடுத்தது பிள்ளைகள், நிறைய பிள்ளைகள் வந்து கேட்குற இன்னொரு முக்கியமான விஷயம், எழுதிக்கு நாங்கள் எத்தனை பேஜஸ் எழுதணும் என்று கேட்குறது. அப்படி இல்லை பிள்ளைகள், உங்களுக்கு வந்து தரப்பட்ட புள்ளிகளை பாருங்கள். நீங்கள் வந்து இத்தனை பேஜ் தான் எழுதணும்னு நாங்கள் யாருமே வந்து கணக்கு போட்டு வைக்கல. உங்களோட புள்ளிகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து நீங்கள் எழுதுறதுக்கு இப்போ சில பிள்ளைகளை பார்த்தா பிள்ளைகளை நல்லா ஸ்பீடாக எழுதிவினேன், சில பிள்ளைகளை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் ஸ்லோவாக எழுதிவினேன், சில பிள்ளைகளை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த கேள்விகளுக்கு வந்து விட தெரிஞ்சிருக்கும், அங்கே போய் டென்ஷனில் கேட்கப்பட்ட கேள்வி ஏதோ ஒன்றா இருக்கும், எழுதுகிற விட வந்து சம்பந்தமே இல்லாமல் இருக்கும். அதால் வந்து நீங்கள் எழுதுகிற அளவு வந்து அது உங்களில் தான் தங்கி இருக்குது. இத்தனை பேஜண்டாங்க லிமிட் இல்லை. இது வந்து தமிழ் கட்டுற மாதிரியும் பிள்ளைகள் இத்தனை சொற்களுக்குள்ளே இருக்கணும்னு யாரும் கேட்க போகிறதும் இல்லை. எனவே அந்த ஸ்கில்ஸ் வந்து உங்களை பொறுத்தது. அடுத்தது பிள்ளைகள் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் பிள்ளைகள் விடைகள் எழுதிக்க அடிக்கடி அந்த தரப்பட்ட வினா பத்திரத்தை வந்து வச்சுக்கொண்டு பாருங்கள், அந்த கேள்விக்குள்ளே தான் நீங்கள் நிற்கிறீங்களான்னு. ஸ்டார்ட்டில் பிள்ளைகள் சரியாக இருக்கும், போக 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 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு ஆன்சராக இருக்கும். அதால் நீங்கள் வந்து அந்த வினா பத்திரத்தையும் பக்கத்துலேயே வச்சுருங்க, அடிக்கடி வந்து செக் பண்ணுங்கள், அந்த வினாக்குள்ளே தான் நாங்கள் இருக்கிறோமா என்று பாருங்கள். அடுத்தது பிள்ளைகள் இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து தமிழை போல் நாங்கள் வந்து பந்தி அதில் வந்து எழுத தேவையில்லை இந்த ஜியோகிராஃபியை பொறுத்தவரையில்.
நீங்கள் வந்து மிகவும் இலகுவான மொழி நடையில் விளங்குற மாதிரி உதாரணங்கள், தரவுகள், படங்கள் எல்லாத்தையும் போட்டு அதில் பிள்ளைகள் சில வினாக்களுக்கு கேட்டிருப்பினம், சில பெரிய விளக்க வினாக்களுக்கு வந்து கேட்டிருக்க மாட்டினம். அப்போ அது வந்து உங்களோட விருப்பம், யாரும் உங்களை கட்டாயப்படுத்தல, உங்களோட விருப்பம். விரும்பினா நீங்கள் அந்த தரவுகள், வரைபடங்கள் எல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து உங்களோட விடைகளை மேலும் மேலும் சிறப்பாக்க முடியும். எனவே பிள்ளைகள், நாங்கள் இதில் வந்து மிகவும் ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து நான் ஒரு 15 டிப்ஸுக்கு மேலே நிறைய பேர் நிறைய நாளாக கேட்டுக்கொண்டிருந்த நீங்கள் இன்றைக்கு வந்து அந்த வீடியோ போட்டிருக்குது. இதை பிள்ளைகள் கட்டாயம் உங்களோட நண்பர்களோட வந்து பகிருங்க. நீங்கள் மட்டும் படித்தா காணாது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி படியுங்க. அப்போ தான் அவங்களும் வந்து பரீட்சையில் கூடின பெறுபர்களை வந்து எடுக்கிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி பிள்ளைகள் ஜூம் கிளாஸஸ் நடக்குது. ஜூமில் வந்து குரூப் கிளாஸஸ், பர்சனல் கிளாஸஸ், மாடல் பேப்பர் கிளாஸஸ், பாஸ்ட் பேப்பர் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து கான்டாக்ட் நம்பர் தந்திருக்குது. அதற்கு தொடர்பு கொண்டு உங்களோட பதிவுகளையும் நீங்கள் மேற்கொள்ளலாம். இன்னுமே நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாட்டி ஜியோ கிரீன் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் எக்ஸாம் ரிலேட்டடாக போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கப்பெறும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் பிரயோசனமாக இருந்தது என்று சொன்னால் கட்டாயம் லைக் போடுங்க. மேலும் எவ்வாறான வீடியோக்களை வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க என்றதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் பதிவிடுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் பிள்ளைகள் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.